எல்லாருக்குமே வணக்கம். என்னடா ஒரு தோட்ட வழியில் தோட்ட கிணத்தடியில் இருக்கிறேன் என்று யோசிக்காதேங்கோ. இந்த தோட்ட கிணத்தடியில் இந்த இயற்கையான சூழல்ல இருந்து ஒரு மகிழ்ச்சியான சந்தோஷமான செய்தியை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுறேன். அந்த செய்தி என்னன்னு சொன்னால், என்னுடைய உயிர்மண் யூடியூப் சேனலூடாக எனக்கு முதலாவது வருமானம் கிடைக்கப் பெற்றிருக்கிறது என்றதுதான் அந்த மகிழ்ச்சியான செய்தி. அது எப்போ கிடைச்சிருக்குது, எப்படி கிடைச்சிருக்குது, எவ்வளவு கிடைச்சிருக்கிறதுன்றதை நான் ஆதாரத்தோட உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். அதோட என்னுடைய இந்த பயணம் தொடர்பான சிறிய அனுபவத்தையும் நான் உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுறேன். நான் எப்போ யூடியூப் சேனல் தொடங்கினான் என்று சொன்னால், 2021ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 19ஆம் தேதி தான் என்னுடைய யூடியூப் சேனலை ஆரம்பிச்சிருந்தேன். எப்போ எனக்கு வருமானம் கிடைச்சேன்னு சொன்னால், முதலாவது வருமானம் கிடைச்சேன்னு சொன்னால், இப்போ 2024ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி தான் எனக்கு முதலாவது யூடியூப் வருமானம் கிடைச்சிருக்கு. அது ஒரு பெரிய காலம்தான். என்னடா இவ்வளோ காலம் வெயிட் பண்ணினியான்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் 3 வருஷம் 3 மாதங்கள் 3 நாட்கள் சென்றிருக்குது எனக்கு முதலாவது வருமானத்தை பெற்றுக்கொள்றது. அது வரைக்கும் நான் தொடர்ச்சியாக வீடியோ போட்டுக்கொண்டு வந்தனால் சிலவுகளை தவிர்க்க முடியாத காரணங்களால், வேலைகளால் நான் சில காலங்கள் வீடியோஸ் போடாமல் விட்டுருவேன். ஆனால் தொடர்ச்சியாக போட்டுக்கொண்டிருப்பேன். என்னுடைய முயற்சியை நான் ஒருபோதும் கைவிட்டதில்லை. தொடர்ந்து இயற்கை சார்ந்து, வீட்டு தோட்டம் சார்ந்து, கைவினை பொருட்கள் சார்ந்து நான் எழுதுகிற கவிதைகளை காணொலியாக்கி, கூடுதலாக இந்த குருத்தோலை அலங்கார வேலைகள், இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நான் காணொலிகளாக உருவாக்கி அதை என்னுடைய யூடியூப் சேனலில் பதிவேற்றி கொண்டு வந்தேன். எப்போவுமே எல்லாருமே யூடியூப் சேனல் ஆரம்பித்த உடனே செய்கிறது தான். எல்லாருக்குமே லிங்கை ஷேர் பண்ணி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்ட்டு எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸை தொல்லை பண்ணுறது, வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸில் போடுறது, மெசேஞ்சரில் போய் அனுப்புறது, இதே வேலையை தான் நானும் செய்தேன். ஆனால் பிறகுதான் விளங்கி கொண்டேன், நாங்கள் ஒரு கண்டென்ட்டை க்ரியேட் பண்ணி அதை காணொலியாக்கி தொடர்ச்சியாக காணொலிகளை பதிவேற்றி கொண்டு வரைக்க யூடியூப் ஆட்டோமேட்டிக்காக எங்களுடைய வீடியோஸை ப்ரமோட் பண்ணும். அப்போ நாங்கள் யூடியூப் சேனல் தொடங்கிட்டோம், எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆதரவு தாங்கோண்டு எல்லார்ட்டையும் போய் கெஞ்சி குளாரி பிச்சை எடுக்காமல் விரும்பின ஆக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவினோம், பார்ப்பினம், அதால் பிரச்சனை இல்லை. அதே நேரம் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே எங்களோட வீடியோஸை தொடர்ச்சியாக பார்க்கணும்ன்ற அர்த்தமும் இல்லை. இப்போ நான் போடுற வீடியோஸ் ஒரு 100 வியூ, 200 வியூ, 300 வியூ, சிலவளை 5K 10Kன்னு போகும். ஏதாவது ஒரு நல்ல வீடியோஸ் இல்லாட்டி இந்த குருத்தோலை அலங்கார வேலைகள் 200K, 50K, 300K எல்லாம் போயிருக்குது. அந்த வீடியோஸ் தான் எனக்கு இந்தளவு சப்போர்ட் பண்ணியிருக்குது என்னுடைய சேனலை கொஞ்சம் ரீச் பண்ணுறதுக்கு. அவ்வளோ பெருசாக ரீச் ஆகலை. இருந்தாலும் நான் கவலைப்படையில. என்னென்னு சொன்னால், என்னடா தொடர்ந்து வீடியோ போடுறோம், ஒரு தடவை பார்க்குறாங்களே, இல்லை 100 வியூ தான் வருது, 200 வியூ தான் வருதுன்னு கவலைப்படையில. ஆனால் தொடர்ச்சியாக ஏதோ ஒரு வீடியோ போட்டுக்கொண்டே தான் இருக்கிறேன். என்னென்னு சொன்னால், விரும்பினாவே பார்க்கட்டும், யாரோ ஒரு ஆளுக்கு பிரயோசனமாக இருக்குமென்று சொல்லி நான் செய்கிற விஷயங்களை காணொலிகளாக்கி பதிவேற்றி கொண்டு வரேன். கிட்டத்தட்ட 515 வீடியோஸ் இதுவரைக்கும் நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அதுவே எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி, பெரிய கற்றல். இந்த வீடியோஸ் எடிட் பண்ணுறது, இது சம்மந்தமாக தேடுறது, இது சம்மந்தமான விஷயங்களை அறிஞ்சு கொள்றதுன்றது மேலே ஒரு கற்றலுக்கான களமாக தான் இந்த யூடியூப்பை நான் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறேன். அதோட இந்த யூடியூப் சேனல் தொடங்க நான் இந்த வருமானத்தை அடிப்படையாக கொண்டு தொடங்கலை. ஐயோ கணக்கு உழைக்கணும், இதால் சம்பாதிக்கணும், பெரிய பணக்காரனாக வரணும் என்று சொல்லி நான் இந்த யூடியூப் சேனல் தொடங்கலை. எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை மற்றாக்களோட பகிர்ந்து கொள்ள வேணும். அதே நேரம் நான் புது புது விஷயங்களை கற்றுக்கொள்ள வேணும் என்ற ஒரே நோக்கத்துக்காகவும், இதால் ஏதாவது வருமானம் வந்தால் பிரியோசனமாக ஏதாவது வேலை செய்ய வேணும் என்றதான் என்னுடைய நோக்கம். உண்மையிலே என்னுடைய இந்த யூடியூப் வருமானத்தை வச்சுக்கொண்டு நான் என்ன செய்ய போகிறேன், இதை எப்படி பயன்படுத்த போகிறேன் என்றதை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன். அதை நான் செய்யக்கு முதல் உங்களுக்கு சொல்ல விரும்பல. இந்த யூடியூப் வருமானத்தை வச்சுக்கொண்டு என்ன வேலை செய்ய போகிறேன்றதை நான் அந்த வேலையை செய்து போட்டு அந்த காணொலியோட உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம்னு தான் ஆசைப்படுறேன். என்னென்னு சொன்னால், அந்த யூடியூப் வருமானத்தை என்னுடைய தனிப்பட்ட தேவைக்கு பயன்படுத்துறதை நான் விரும்பல. என்னென்னு சொன்னால், அதை ஒரு பொதுவான விஷயத்துக்காக பயன்படுத்தணும், பிரியோசனமான ஒரு விஷயத்துக்காக பயன்படுத்தணும்ன்றதான் என்னுடைய ஒரு நோக்கமாக இருந்தது. நான் அப்போவே யோசித்தேன், நான் இதால் ஏதாவது வருமானம் வந்தால் கட்டாயம் அதே ஒரு பிரியோசனமான தேவைக்கு, ஒரு சமூக நோக்கத்துக்காக, இயற்கை சார்ந்த விஷயத்துக்காக பயன்படுத்த வேணும்ன்றது என்னுடைய விருப்பமாக இருந்தது. அந்த வேலையை தான் நான் செய்ய போகிறேன். அதை செய்துட்டு நான் உங்களுக்கு அந்த காணொலியை பதிவேற்றுறேன். எல்லாருக்குமே ஒரு
ஆவலாக இருக்கும் ஏக்கமாக இருக்கும், என்னடா எவ்வளோ வருமானம் என்று சொல்கிறான் இல்லையே கூட கதைச்சு கொண்டிருக்கிறேன்னு சொல்லி. உண்மையை நான் சொல்கிறேன், ஆதாரத்தோடு சொல்கிறேன். ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்கலாம் எவ்வளவு பேங்கில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்குது, எவ்வளவு காசு என்னுடைய வங்கி கணக்கில் வைப்பிலிடப்பட்டிருக்குன்றதை நான் ஸ்க்ரீன்ஷாட் எல்லாமே ஷேர் பண்ணுறேன். உண்மையிலே எனக்கு முதலாவது வருமானமாக கிடைக்கப்பட்டது வந்து $105.47 வந்து முதல் மாத கொடுப்பனவாக வந்து என்னுடைய வங்கியில் வந்து வைப்பிலிடப்பட்டது. அது இலங்கையினுடைய பெறுமதி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் $31,130.06. இதுதான் என்னுடைய முதலாவது வருமானம். அதாவது $31,130.06. இது வந்து முதலாவது வருமானமாக வந்து என்னுடைய வங்கியில் வைப்பிலிடப்பட்டிருக்குது. இதில் என்ன ஒரு விஷயத்தை நான் சொல்லணும் என்னென்னு சொன்னால், நான் அந்த யூடியூப்பினுடைய அடிப்படை நிபந்தனையாக இருக்கிற அந்த 4000 வாட்சிங் ஹவர்ஸ் 1000 சப்ஸ்கிரைபர்ன்றது தான் வந்து அடிப்படையாக இருக்குது. நாங்கள் ஒரு யூடியூப்பில் பார்ட்னராக ஒரு பங்குதாரராக இணைஞ்சு கொள்றதுக்கு. அதை நான் எப்போ இணைஞ்சு கொண்டேன்னு சொன்னால் 2023ஆம் ஆண்டு ஜூலை மாதம் தான் அந்த பங்குதாரராக நான் இணைஞ்சு கொண்டேன். 4000 மனத்தியாளங்களும் 1000 சப்ஸ்கிரைபரும் ரீச் ஆனது. அப்போ அதை வச்சு கொண்டு அதில் இருந்து இதுவரைக்குமான ஒரு வருமானம் தான் இந்த $31,130.06. அந்த வகையில் இதுவரைக்கும் எனக்கு ஆதரவு நல்கி கொண்டிருக்கின்ற நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் நான் இந்த நேரத்தில் மகிழ்ச்சியான வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் இல்லை என்று சொன்னால் இன்றைக்கு இந்த வருமானத்தை நான் பெற்றுக்கொள்ள முடியாமல் போயிருக்கும். தொடர்ச்சியாக உங்களுடைய ஆதரவை நான் எதிர்பார்க்கிறேன். இப்போ எனக்கு வியூஸ் வந்து குறைவாக தான் இருக்குது. 50 வியூ வரும், 100 வியூ வரும், 200 வியூஸ் வரும். சில வீடியோஸ் 200K 100K 50K என்றெல்லாம் இருக்குது. அது அந்த குருத்தோலை அலங்கார காணொலிகளுக்கு இருக்குது. தொடர்ச்சியாக என்னுடைய காணொலிகளை நீங்கள் பார்த்து பிரயோசனமாக இருக்குமென்று சொன்னால் நீங்கள் பார்க்கலாம். பார்த்து ஆதரவு தந்தீங்கன்னு சொன்னால் இதால் கிடைக்கிற வருமானத்தை கொண்டு நான் முக்கியமாக ஒரு பிரயோசனமான விஷயத்தை செய்ய இருக்கிறேன். அது என்ன விஷயம்ன்றதை நான் விரைவாக உங்களுக்கு ஒரு காணொலியை பதிவேற்றலாம் என்று இருக்கிறேன். அந்த காணொலியில் நான் உங்களுக்கு பதிவேற்றுறேன். எவ்வளவு வேலைகளை செய்யலாம், இதனூடாக என்னென்ன வேலை செய்ய போகிறேன்ற சொல்லி நான் அந்த விஷயத்தை உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். யூடியூப்னு சொன்னாலே எல்லாரும் இலகுவாக சம்பாதிக்கலாம், வீடியோஸ் போட்டால் வருமானம் வருமானு எல்லாருமே சொல்லிவிடும். ஆனால் அதுக்கு பின்னால் நிறைய உழைப்பு இருக்குது, அதுக்கு பின்னால் நிறைய வேலைகள் இருக்குது. சரியான சப்டைட்டில் கொடுக்கணும், சரியான டைட்டில் கொடுக்கணும், டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கணும், தம்ப்நெயில் போடணும், டேக் கொடுக்கணும், எண்ட் ஸ்க்ரீன் கொடுக்கணும், ஐகார்ட் கொடுக்கணும். இப்படி நிறைய வேலைகள் இருக்குது. காப்பிரைட்ஸ் வராமல் மியூசிக் போடணும். உண்மையிலே இது தொடர்பான அனுபவங்களை நான் இன்னும் ஒரு காணொலியில் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். எனவே என்னுடைய வருமானம் தொடர்பான விஷயங்களை நான் உங்களோட பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த நேரத்தில் மீண்டும் எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லிக் கொள்கிறேன். தொடர்ச்சியாக என்னுடைய காணொலிகளுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கிறதுக்கு. மீண்டும் இன்னும் ஒரு சுவாரஸ்யமான காணொலியோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.